போகிறீங்க, பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் ஏங்க உங்களுடையதானது? பணம் கொடுத்தீங்க, பொருள் உங்களுடையதே ஆயிடுச்சு. ஆனால் பொருளை நீங்கள் உண்மையிலே வாங்கிட்டீங்கன்னா, பொருள் உண்மையிலே உங்களுக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்னா, அவன் என்ன பண்ணுவான்? கடைக்காரன் உடனே ரசீதை கொடுப்பான். இந்தா அப்படி, இது பொருள் உனக்கு சொந்தம் ஆயிடுச்சு என்பதற்கு ப்ரூஃப், ஆதாரம். ரசீதையும் கொடுத்த பணத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ரெண்டும் ஒன்றா. ஃபஸ்ட்டு பணம் கொடுக்கப்படுது, அதனால தான் பொருள் உங்களுடையது ஆகிறது. பொருள் உங்களுடையது ஆயிடுச்சு என்பதற்கு இந்த ரசீது ஒரு நல்ல முக்கியமான ப்ரூஃப், ஒரு ஆதாரம். அதனால தான் கடைக்கு வெளியே போகிறப்போ அவன் செக் பண்ணுறான் நீங்கள் வாங்கினதை. அவனா சொல்கிறான், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது உண்மையிலே உங்களுக்கு சொந்தம்னா அப்போ ரசீது எங்க? ரசீது என்ன காண்பிக்குது? என்னுடையது தான் இது, நான் திருடிட்டு போகலன்றத காண்பிக்குது இல்லையா? உண்மையிலே இது எனக்கு சொந்தன்றதை அது போல தான் ரட்சிப்பை நாம் எப்படிங்க பெற்றோம்? கிரியையினால் கிடையாதுங்க. ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்தது என்ன? இயேசுனுடைய கல்வாரி சிலுவை கிரியை. நம்முடைய கிரியை கிடையாது. இயேசு நமக்காக பர்ஃபெக்டாக வாழ்ந்து பாடுபட்டு மரித்து ஒவ்வொரு சொட்டு சிந்தின அந்த ரத்தம், அவர் நமக்காக உயிரே கொடுத்தாரு பாருங்க சிலுவையில், அதுதான் நமக்காக செலுத்தப்பட்ட விலை. நம்ம ரட்சிப்புக்காக செலுத்தப்பட்ட விலை முற்றிலும் அதுதான் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தது. ஆனால் உண்மையிலே அந்த ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சுன்னா, உண்மையிலே இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா, அதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் என்னது? ரசீதை மாதிரி நற்கிரியை. ரசீதை தொலைச்சிட்டான்லாம், ஆனால் இது தொலைக்கிற மாதிரி ரசீது இல்லை. இது அவரே உள்ள உண்டாக்கிறார். உலகத்தையே மாற்றி வெளியே கிரியை செய்ய வச்சு உலகத்தையே தெரிய வச்சிடறார். இதோ பார், என் பிள்ளை எப்படி செய்கிறான் பார். ஆதாரம். ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு ஆதாரம். எப்படி வாழ்கிறான் பார், முன்ன எப்படி வாழ்ந்தான் இப்போ எப்படி வாழ்கிறான் பாருன்னு வெளிப்புறமாய் ஒரு ஆதாரத்தை நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் தேவன் காண்பிக்க விரும்புகிறார். தேவனுடைய அஜெண்டா ரொம்ப பெருசுங்க. வெறும் ஏதோ நம்மளை நரகம் போகாமல் ரட்சித்துட்டு சும்மா உட்கார வைக்க அவர் வரல. பெரிய நோக்கத்தோட ரட்சித்தார். ஆளையே நம்மளை கம்ப்ளீட்டாக மாற்றணும், நம்மளை வச்சு பெரிய காரியங்களை செய்யணும், உலகமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். எப்படி வாழ்கிறான், முன்ன இப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்கிறான், ஆச்சரியப்பட்டு நிற்கணும். இதோ பார், நான் மாற்றின பிள்ளை அப்படின்னு இவர் சொல்ல முடியணும் இல்லையா? இப்போ நற்கிரியை நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு ஒரு முக்கிய ஆதாரம் அந்த ரசீதை மாதிரி. ஆனால் நமக்காக செலுத்தப்பட்ட விலை என்னது? கிருபை. இயேசுனுடைய கல்வாரி சிலுவை கிரியை, நம்முடைய கிரியை கிடையாது. போட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எப்படி அதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்க